அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஸோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ பேரண்ட்ஸோட பிளெஸிங்ஸோட மேனேஜ் பண்ணுறோம் ஹாப்பியாக. மாமாக்கு கல்யாணம் அதான் இங்கே சும்மா ஒரு ரேட் அடியாலம் சரியானதுதான். சுரேகா பசிக்குதுன்னு சொன்னியே, அப்படியே ஏமாத்தி எல்லாத்தையும் சாப்பிட்றாது. தான் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே 3 months டெக்ஸ்ட் பண்ணோம். அப்புறம் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணேன். அப்புறம் 15 days டைம் எடுத்து தான் அவர் அக்செப்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஸோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ பேரண்ட்ஸோட பிளெஸிங்ஸோட மேனேஜ் பண்ணுறோம். நடைபெற்று முடிந்திருக்கிறது. எல்லோரும் இதனுடைய மகிழ்ச்சியை நாங்கள் அனைவரும் தெரிவித்துக் கொள்கிறோம். பூரண சம்மதம். ஓர் புல்வெளி அதில் ஆண் பெண் இரு பனித்துளி மீது தூங்கிடும் ஒரு பூங்காற்று போலவே ஓரிங்காரமே இரு நெஞ்சில் மௌனமாக கேட்குமே ஆகாய மழையில் நீராடும் கூந்தலும் மீசையும் ஆகாய மழையில் நீராடும் கூந்தலும் மீசையும். கண்டிப்பாக எனக்கு இருக்குமோ இல்லையோ அக்காவுக்கு ஒரு பெரிய கனவு தான். கனவு நிஜமாக மாறுது. அது மாறிட்டு இருக்க ப்ராசஸை நான் பார்க்குறேன். ஸோ என்ன ஆனாலும் தம்பி எப்போயுமே கூட தான் இருக்கேன். எப்பயுமே கூட இருக்கேன். வார்த்தையில் மட்டும் இல்லை, நான் செயலையும் காட்டுவேன். ஸோ மாமாவும் நீயும் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. ஸோ ஹாவ் அ பிளெஸ்ஸட் இயர் அஹெட் வித் காட்ஸ் கிரேஸ். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக அக்கா. எக்ஸைட்டடாக இருக்கு. தூக்கம் வருது பயங்கரமா எனக்கு. சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. நான் எனக்கு சோறு கூட போடல. தண்ணி கூட கொடுக்கல. பாட்டில் கூட காலியாக தான் இருக்கு.
ஒரு டீ கூட கொடுக்கலக்கா. இதெல்லாம் சொன்னா பஞ்சப்பாட்டு பாட ஆரம்பிச்சிருவேன். கேட்டு கேட்காதீங்க, சோறு பத்தி மட்டும் கேட்காதீங்க. ஆசை கொஞ்சம் உண்டாகி என்ன நினைக்குதா, மீச கொஞ்சம் குண்டாகி ரெக்க முளைக்குதா, நரம்பு போட்ட வரம்ப தாண்டி ரத்தம் குதிக்குதா, உறங்கி கிடந்த மனச உலுக்கும் சத்தம் அடிக்குதா, ரத்தன கட்டி உன்னை வைக்கிற பொத்தி சொக்கி நிக்கிற தத்தி, கத்தி நெஞ்சில் நிக்கிற குத்தி உள்ள சிக்கிற சுத்தி. ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது இல்லை, ஃபர்ஸ்ட் பேசினது ஆன்லைனில் தான், வாட்ஸ்அப்பில் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மூலயமா பழக்கமானது. அடுத்து பேசிகிட்டு இருந்தோம், அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு ஐடியா இல்லை, கொஞ்ச நாள் டைம் கேட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஓகே சொன்னேன். அப்புறம் அவ்வளோதான், நான் சீரியஸா. அதுக்கப்புறம் அவர் தான் எல்லாமே எனக்கு. எல்லாம் பிரச்சனைகளெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் என்னை விட அவங்க தான் அதிகமாக ஃபேஸ் பண்ணி நிறைய சஃபர் ஆனாங்க. நிறையா அழுகிறது எல்லாமே பண்ணி தாண்டி இப்போ வந்து இங்கே இருக்கு, இந்த அளவில் இருக்கு. அண்ணா நீங்க இதையும் கொஞ்சம் கவர் பண்ணி இதுக்குதான் நீங்க வெயிட் பண்ணீங்க. ப்ளீஸ் நான் வேணாம் அண்ணா, ப்ளீஸ் நான் இங்க மீம் மெட்டீரியல் ஆக்கி போயிடாதீங்க. இந்த மாதிரி எத்தி விட்டுறோம் முடிகிற மரியாதையா. தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச். வேற எதுவும் இல்லை ப்ரோ.